Hi students, நம்ம இந்த வீடியோவில் CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான differential equationsல கடைசி எக்ஸசைஸ்லேருந்து கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் ஆன்சரும் எல்லா எக்ஸசைஸும் வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் புக் ஆன்சர்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் தி ஜென்ரல் சொல்யூஷனில் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின் இது டைப் 1ன்றது வந்து dy by dx plus py is equal to q. இந்த பேட்டர்னில் கொஸ்டின் இருந்தால் இவங்களோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p into dx. அதுமாதிரி ஜென்ரல் சொல்யூஷன் வந்து இது வந்து ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்னு சொல்லுவாங்க. அதனால இதை ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இது வந்து நம்ம டைப் 1. இந்த கொஸ்டின் டைப் 1ல் தான் இருக்குது. ஏன்னா டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் டிஒய் பை டிஎக்ஸ் பக்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது, ஒன்று தான் இருக்கணும். ஆனால் இங்கே எக்ஸ் இருக்குல்ல, மேலே இந்த எக்ஸை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். டிவைட் எக்ஸ் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் எக்ஸால் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் டிவைடட் பை எக்ஸ் ஆன் போத் சைட்னா இந்த டேர்முக்கு டினாமினேட்டரில் எக்ஸ், இவங்களுக்கு டினாமினேட்டரில் எக்ஸ், இவங்களுக்கும் டினாமினேட்டரில் எக்ஸ் போட்டணும். இங்கே இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இங்கே கேன்சல் ஆக முடியாது. இங்கே இந்த ஒரு எக்ஸும் இங்கே ஒரு எக்ஸ் மட்டும் கட் ஆகிடும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுல, அதனால் ஒரு எக்ஸ் மட்டும் என்ன ஆயிருக்கும், ரிமூவ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ டினாமினேட்டர் இப்போ இருக்கிற ரிமைனிங் கொஸ்டின் பாருங்கள். இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் இருக்குது. இங்கே 2y பை எக்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு எக்ஸும் லாக் எக்ஸும் இருக்குது. திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் இந்த பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ மாதிரி இருக்குது. கியூவில் வந்து ஒய்யோட டேர்ம்ஸே இருக்கக்கூடாது, இங்கே கூட இல்லை பாருங்கள். ஸோ இது திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் இந்த பேட்டர்னில் இருக்கிறதுனால பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒய்க்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் பி. இங்கே ஒய்யை தவிர இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா 2/x இருக்குது. அப்போ 2/xன்னு போட்டுடணும். நம்ம போட்டாச்சு. q வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற டேர்ம் x இன்ட்டு லாக் எக்ஸ் எழுதிடலாம். ஸோ பியும் q ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p இன்ட்டு dx அப்படின்றது தான். ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் pக்கு பதிலாக இங்கே 2/x இருந்துச்சு. அப்போ 2/x dxன்னு எழுதிக்கலாம். நம்ம எழுதியாச்சு. இதில் இந்த நியூமரேட்டரில் இருக்க இந்த 2 வந்து வெளில எடுத்துடலாம். அப்போ e பவர் 2 இன்ட்டு 1/x dx தான் இருக்கும். 1/x இன்டகிரேட் பண்ணால் log x அப்படின்றது வரும். 1/x ஓட இன்டகிரேஷன் log x எழுதியாச்சு. ஆக்சுவலாக ஈயும் லாகும் நம்ம பேசிக்காக கேன்சல் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல 2 இருக்கிறதுனால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இந்த 2வை தூக்கி இங்கே எக்ஸோட பவரில் எழுதிக்கோங்க. ஸோ e டு த பவர் log ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு போடலாம். மாடலஸை நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ஃபார்ம் இருக்குல்ல, அப்போ எப்படியும் இது பாசிட்டிவ் தான். இந்த ஈயும் லாகும் கட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் டேர்ம் என்னது, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு டைப்போட ஜென்ரல் சொல்யூஷன் இது தான். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx ப்ளஸ் c இதை தான் எழுதணும். இதை எழுதி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரல் சொல்யூஷனில் y அப்படியே தான் இருக்கும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q வேல்யூ கொஸ்டினில் x இன்ட்டு லாக் எக்ஸ். ஸோ x இன்ட்டு log x மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் திருப்பியும் எக்ஸ் ஸ்கொயர்ட், இங்கே ஒரு dx, இங்கே ஒரு ப்ளஸ் சி. இதை தான் நம்ம இப்போது சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் எதுவுமே சால்வ் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா ஆல்ரெடி இது மல்டிப்பிளில் தான் இருக்குது. அப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு எக்ஸ் பவர் 1 இங்கே ஒரு எக்ஸ் பவர் 2 இருக்கவங்கள என்ன பண்ணிக்கலாம், நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இன்டகிரேஷனுக்குள்ளே ஒரு log x இருக்குது, ஒரு எக்ஸ் பவர் 3 இருக்குது, ஒரு dx, ஒரு ப்ளஸ் சி. இது லாகரித்மிக் ஃபங்க்ஷன், இது உங்களோட அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் மல்டிப்பிளில் வந்தது அப்படின்னா நம்ம உங்களால் ஐலேட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஐலேட் அப்படின்னு எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இதில் அல்ஜிப்ரா தான் இங்கே இருக்குது. இது வந்து லாகரித்மிக் ஃபங்க்ஷன், லாக் தான் முதல்ல வருது. இதை முதல் ஃபங்க்ஷனும் இதை ரெண்டாவது ஃபங்க்ஷனும் எடுத்துக்கோங்க. எப்போவுமே இது வந்து நீங்கள் ரஃப்பில் கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், செகண்ட் ஃபங்க்ஷன், உங்களோட ரூல் இது. ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் மல்டிப்பிளிலேருந்து இன்டகிரேஷன் இருந்துச்சுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிடுங்க, ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதுங்க. மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூவும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவும் எழுதணும். இதுதான் உங்களோட ஃபார்முலா. இதை நீங்கள் பேப்பரில் காமிக்க தேவையில்லை, இது உங்களோட ஞாபகத்துக்காக நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை அப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு முதல் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷனும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ கேள்வியில் முதல் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா log x. log xோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 1/x. இப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷன் பாருங்கள். ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் கியூபோட இன்டகிரேஷன் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4/4 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது மட்டும் ரஃப்பில் எழுதி வச்சுட்டு இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிடலாம். இந்த y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து அப்படியே இருக்குது. ஈக்குவல் டு இவங்களை இன்டகிரேட் பண்ணால் இந்த ரூல் படி முதல் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும். அப்போ log x எடுத்து எழுதிடலாம் ஃபஸ்ட்டு.
அடுத்து ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு எக்ஸ் பவர் 4/4 எக்ஸ் பவர் 4/4 மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் போட்டு முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் 1/x அதை எழுதிக்கலாம் மல்டிபிள் பை ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ எக்ஸ் பவர் 4/4 அப்படின்னு கிடைக்குது இங்கே dx + c அப்படின்னு எழுதிக்கோங்க ஸோ y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் பார்க்கும்போது ஒரு எக்ஸ் பவர் 4 இருக்குது ஒரு log x டினாமினேட்டரில் ஒரு 4 மைனஸ் இங்கே ஒரு 1/4 இருக்குது அது காமனாக வெளியில் எடுத்துக்கலாம் ஏன்னா அது கான்ஸ்டன்ட் இங்கே எக்ஸ் பவர் 1ம் எக்ஸ் பவர் 4ம் இருக்குது ஒரு எக்ஸு கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் வந்து ஒரு எக்ஸு கேன்சல் ஆச்சுன்னா அப்போ இங்கே எக்ஸ் கியூப் மட்டும் தான் இருக்கும் அப்போ இந்த எக்ஸ் கியூபை தான் நம்ம என்ன பண்ணணும் இன்டெகிரேட் பண்ணணும் ஸோ இன்டெகிரேட் பண்ணிட்டா வேல்யூ கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 log x/4 மைனஸ் 1/4 இங்கே இருக்குது எக்ஸ் பவர் 3 இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4/4ன்னு கிடச்சிருக்கும் பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம் ஸோ இதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன் இதை நம்ம வேணால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா டினாமினேட்டரில் வரும் அப்படி இல்லைனா டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆன் போத் சைடுன்னு பண்ணிக்கோங்க அப்போ இது என்ன ஆகும்னா வெறும் ஒய் ஆகிடும் இது எக்ஸ் பவர் 4ல் ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் கட் ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் log x அப்படின்னு வந்துடும் டினாமினேட்டரில் 4 மைனஸ் இங்கே டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் கட் ஆகிடும் கீழே 4 4s 16 இங்கே சி கீழே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் வரும் அதை மட்டும் எழுதியிருக்கணும் எழுதியாச்சு ஸோ டெக்ஸ்ட் புக்கில் எப்படி முடிச்சிருக்காங்கன்னா இப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு இவங்களுக்கும் மட்டும் காமனாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு 16 இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் பை 16 இப்படி வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 4 தானே இருக்குது 16 ஆக்கிறதுக்காக மேலே ஒரு 4 மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க அப்போ 4 ஆஃப் log x மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை 16 வெளியில் எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் சி இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை மேலே எடுத்துகிட்டு போனோம்னா எக்ஸ் பவர் -2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டினோட ஜென்ரல் சொல்யூஷன் இப்போ கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம் ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன் அதே டைப் இப்போ இதுவும் dy by dx ஃபார்மில் இருக்குது கொஸ்டின் ஆனால் இதே மாதிரி இல்லை பாருங்களேன் dy by dx பக்கத்தில் எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கக்கூடாது ஆனால் இங்கே பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு log x இருக்குது அப்போ டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு log x ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம் அதில் கொடுத்துருக்க கொஸ்டினை தான் காப்பி பண்ணியிருக்கேன் இப்போ இவங்க எல்லாருக்கிட்டையும் எக்ஸ் இன்ட்டு log x டினாமினேட்டரில் போகணும் எல்லா டேர்முக்கு கீழேயும் எக்ஸ் இன்ட்டு log x அப்படின்னு எழுதிக்கணும் ஏன் எக்ஸ் இன்ட்டு log x அப்படின்னு எழுதிட்டோம்னா இந்த எக்ஸ் இன்ட்டு log x இது அப்படியே கட் ஆகிடும் இங்கே எதுவுமே கேன்சல் ஆகாது இங்கே இந்த log xும் இந்த log x மட்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ கொஸ்டின் நீங்கள் வந்து dy by dx ப்ளஸ் இவங்கக்கிட்ட இருக்கிற டேர்ம் வந்து y by x இன்ட்டு log x ஈக்குவல் டு இங்கே நியூமரேட்டரில் ஒரு 2 இருக்குது டினாமினேட்டரில் இந்த 2 எக்ஸ் இருக்கிறதுனால இது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கும் ஸோ திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் இது பார்க்க என்ன பேட்டர்னில் இருக்குன்னா dy by dx இருக்குது பக்கத்தில் py ஈக்குவல் டு q இதே ஃபார்மில் இருக்குது பாருங்கள் கொஸ்டின் பார்க்க இந்த க்யூவில் ஒய்யோட டேர்ம்ஸ் இருக்கக்கூடாது இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்குது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்குது சரி இப்படி இருந்தது அப்படின்னா முதல்ல நம்ம அவங்களோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும் இ பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ் தான் அதோட ஃபார்முலா ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுறதுக்கு y into integrating factors equal to q into integrating factor dx plus c தான் நம்மளோட ரூல் ஸோ மாதிரி integrating factor எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த கொஸ்டினை உங்களுக்கு ஈக்குவேட் பண்ணும்போது ஒய்க்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பி ஸோ ஒய்யை தவிர இது கூட இருக்கிறது வந்து ஒரு நியூமரேட்டரில் 1 டினாமினேட்டரில் எக்ஸ் log x 1/x into log x தான் நம்மளோட பி q வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற 2/x². முதல்ல இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இ பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ் இ பவர் 1/x into log x அப்படின்னு கிடைக்கிது ஆக்சுவலாக மல்டிப்பிள் இருந்தாலே நம்மளால் டேரெக்டாக என்ன பண்ண முடியாது இன்டெகிரேட் பண்ண முடியாது ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம் let us assume log x is equal to t log x tன்னு எடுத்தோம்னா ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x t டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt by dxன்னு வரும் நம்ம dx இந்த பக்கம் எழுதிக்கலாம் இப்போ இந்த கேள்வி பாருங்கள் e to the power integration of 1 இந்த log xக்கு பதிலாக t எடுத்துடலாம் 1/t இந்த 1/xும் dxும் சேர்ந்து dtன்னு மாறிடும் அப்போ 1/t இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் log t அப்படின்றது கிடச்சிருக்கும் டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது log x ஆக்சுவலாக இந்த ஈயும் லாகும் கட் ஆகிடும் ஆன்சர் வந்து டி தான் டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது log x இப்போ நம்ம சொல்லிடலாம் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார் த கிவன் கொஸ்டின் வந்து log x அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா டி வந்து நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் தான் டி தான் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டராக கிடச்சிது அப்போ log x அப்படின்னு எழுதிக்கணும் சரி இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு வரலாம் ஸோ எந்த ஒரு லீனியர் ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டாலும் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கா ஒய்யில் இருக்கா இது ஒய்யில் இருக்குது அப்போ y இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் q இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் dx + c இதான் ஃபார்முலா ஸோ இதை எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்
ஸோ முதல்ல ஒய் எடுத்து அப்படியே எழுதிட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் log x. ஸோ இங்கே log xன்னு போட்டுருங்க. ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் க்யூக்கு பதிலாக கொஸ்டினில் 2/x² கிடச்சிது. அப்போ 2/x² இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் திருப்பியும் log x dxன்னு போட்டு ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் லாக்ன்றது லாகரித்மிக் ஃபங்க்ஷன், 2/x² அப்படின்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் லாகும் வந்து சேர்ந்து மல்டிப்பிள் இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள வந்து ஐலேட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியாது. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணி லாகரித்மிக் ஃபங்க்ஷனும் அல்ஜிப்ராவும் இருக்கும்போது யார் ஃபஸ்ட்டு வரா லாக். அப்போ இதை முதல் ஃபங்க்ஷனாகவும் இதை ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்து என்ன பண்ணணும், நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்மளோட இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் நம்ம பண்ணுவோம். ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் மல்டிப்பிள் இருந்துச்சுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ போடணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எடுத்து எழுதணும். இங்கே முதல் ஃபங்க்ஷன் log x, அவங்களோட டிஃபரன்ஷியேஷன் வந்து 1/x. ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து 2/x². ஸோ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது இந்த x² மேலே கொண்டு போய் x பார் -2ன்னு எழுதிக்கலாம். x பார் என்ன இன்டகிரேட் பண்ணால் x பார் n + 1/n+1. -2 + 1 -1/-1. ஸோ மைனஸை மேலே எடுத்துக்கலாம். இந்த x பார் -1 கீழே கூட எழுதிக்கலாம், -2/x. இதுதான் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ. இப்போ இதை எழுதிடலாம். இங்கே வந்து y × log x இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இங்கே இவங்களை இன்டகிரேட் பண்ணால் இந்த ரூல் வரும். முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், முதல் ஃபங்க்ஷன் log x எழுதியாச்சு. அவங்க கூட ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ போடணும், -2/x எழுதியாச்சு. மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் போடணும். முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் 1/x மல்டிபிள் பை ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ போடணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ -2/x. இங்கே dxன்னு போட்டு பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டுடலாம். ஸோ y × log x. ஸோ லாக் பக்கத்தில் வேரியபிள் தான் மாடுலஸ் போடணும், ஏன்னா நெகட்டிவ் அவாய்ட் பண்ணுறதுக்காக. இதில் -2 இருக்குது, ஒரு log x இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு x இருக்குது. இவங்கக்கிட்ட இந்த மைனஸை நம்ம வெளில எடுத்துட்டோம்னா ப்ளஸ் இந்த 2வை வெளியில் எடுத்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1/, இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் மல்டிபிள் ஆச்சுன்னா x² dx அப்படின்றது கிடச்சிருக்கும். அதாவது 1/x² மட்டும் இன்டகிரேட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 1/x² இன்டகிரேட் பண்ணும்போது -1/x கிடைக்கும் நமக்கு. x பார் -2 இதே ப்ரொசீஜர் தான். x பார் -2 இன்டகிரேட் பண்ணும்போது x பார் -2 + 1/-2 + 1 வந்துடும். ஸோ log ஆஃப் x உங்ககிட்ட இருக்க வேல்யூ -2 log x/x ப்ளஸ் இந்த 2 இருக்குது. 1/x² இன்டகிரேட் பண்ணும்போது -1/x அப்படின்றது கிடச்சிருக்கும். இங்கே பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டுடலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது இவங்ககிட்டையும் -2 இருக்குது, இங்கேயும் -2 இருக்குது, இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் x இருக்குது. ஸோ -2/xஐ நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள இவங்ககிட்ட log x மட்டும் இருக்கும். இவங்ககிட்ட எல்லா டேர்ம்ஸும் வெளில போயிடுச்சுல. இப்போ இங்கே +1ன்னு போட்டு பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டுடலாம். ஸோ y × log x is equal to -2/x log x + 1 + c அப்படின்றதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.